இப்போ வந்து நம்ம எப்படி லோட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சால்ட் போடணும். இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இது ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளார வந்து சால்ட் போட்டுடணும். அதெல்லாம் உங்களுக்கு வந்து வரப்பே சொல்லி கொடுப்பாங்க. பாத்திரம் தேய்க்கும் போது நம்மளுக்கு அந்த குப்பையெல்லாம் கலெக்ட் ஆகும் இல்லையா, அதுக்காக இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம அப்பப்போ எடுத்து க்ளீன் பண்ணிடணும். இந்த அழுக்கா இருக்குல்ல, இது வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் எடுத்து க்ளீன் பண்ணிங்கன்னா போதும். ஃபில்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து உள்ளெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பிசு பிசு பிசுன்னு இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் நம்ம கையில் கழுவுறதுனாக்கா ரொம்ப கஷ்டம். சுடு தண்ணி வச்சு ஊற வச்சு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணணும். அதுவும் உள்ளே எல்லாம் க்ளீன் பண்ண முடியாது. இப்போ வந்து 2 ரேக் இருக்குது. மேலே இருக்கிற ரேக்கில் வந்து சின்ன சின்ன பவுல்ஸு, டம்ளரு, கப்ஸு இதெல்லாம் வச்சுக்கலாம். கீழே இருக்கிறதுல வந்து பிளேட்ஸ் எல்லாம் நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். இந்த பிளேட் ரேக்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் கூட பிளேட்ஸ் நிறையா இருந்துச்சுன்னா இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பிளேட்ஸ் கம்மியாக இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள். இதெல்லாம் நம்ம இப்படியே அடுக்கிட்டே போக வேண்டியதுதான். சாப்பாடெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கருவேப்பிலை, சாப்பாடு அதெல்லாம் எதுவுமே ஒட்டிட்டு இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னாக்கா அதெல்லாம் போய் அங்கே அடைச்சிக்கும். அப்புறம் நீங்கள் டெய்லி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து இட்லி தட்டு. இதில் வந்து இட்லி எல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கலாம். அதெல்லாம் மட்டும் நம்ம சும்மா பைப்பில் காமிச்சிங்கன்னா வந்துடும். அலுமினியம்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது போடும்போது நல்லா தான் இருக்கும். நாள் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாற ஆரம்பிச்சிடும். ஆனால் இது வந்து இண்டோலியம் பிளேட்ஸ் தான். இது வந்து நான் அப்பப்போ கையிலேயும் விளக்கிக்குவேன், இதுலேயும் போடுவேன். இது வரைக்கும் ஒன்றும் ஆனதில்லை, நிறையா வாட்டி போட்டிருக்கேன். இந்த பிளேட்ஸையும் நம்ம எப்படி வச்சிடலாம் பாருங்க. இது வந்து மாவு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பாத்திரம். நம்ம எப்பவுமே நம்ம கையில பாத்திரம் தேய்ச்சா கூட நம்ம ஒரு வாட்டி இப்படி, எங்க வீட்டுல அப்படிதான் பண்ணுவோம். ஒரு வாட்டி சும்மா ஒரு வாஷ் பண்ணிட்டு அப்புறம் தான் நாங்க சோப்பே போட ஆரம்பிப்போம். கையில விளக்கும் போதே நாங்க அப்படிதான் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி சோப்பெல்லாம் வைக்க வேண்டாம். சும்மா ஜஸ்ட் நம்ம இப்படி பண்ணிட்டு அப்புறமேட்டுக்கு நம்ம அப்படியே மிஷின்ல போட வேண்டியதுதான். எப்பவுமே பாத்திரத்தை வந்து நம்ம இப்படியே கமுத்தி தான் வைக்கணும். பாருங்க, குக்கரோட கேஸ்கட் போடலாம். மிக்சியை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கவுத்து தான் வைக்கணும். அடுத்தது வந்து மூடி பாருங்கள். இந்த கேஸ்கட்டையும் வந்து வெளியில் எடுத்து வச்சிட்டிங்கனாக்கா நீட்டாக இருக்கும். இந்த ஸ்மெல்லு இதெல்லாம் எதுவுமே வராது. அடுத்தது வந்து இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம் வைக்கலாம். நம்ம இந்த மாதிரி அக்ரலிக்கில் ஆயில் வைப்போம் இல்லையா, ஆயில் கேனு, இது வந்து வைக்கலாம். ஃபஸ்ட்டு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணோம். அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக அப்படியே கொடு ஒரு மாதிரி நார் மாதிரி அப்படியே ஒரு மாதிரி உறிஞ்சி வராது. ஆனாக்கா பார்க்குறதுக்கு வந்து கொடாக விழுந்திருக்கும். இப்படி ஸ்டைப்ஸாக விழுந்திருக்கும். அதனால் இது மாதிரிலாம் வைக்காதீங்க. அடுத்தது வந்து இரும்பு கடாய் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை நான் டெய்லி யூஸ் பண்ணுறது தான். ஆனால் இதே நான் வைப்பேன், முன்னாகாது. கீழே வந்து ஃபுல்லாகிடுச்சுனாக்கா அடுத்தது கரண்டி ஸ்பூனுக்குன்னு தனி பேஸ்கட் கொடுப்பாங்க. அது வந்து தேவையில்லாமல் இடத்த தான் அடிக்கும். அதனால நான் ஸ்பூன் எல்லாம் சும்மா இதுலேயே வச்சிடுவேன். இந்த மாதிரி இப்படி போட்டு வச்சிட்டிங்கன்னா அப்படி இருக்கும். இப்படியே வைக்கலாம், இல்லாட்டி இப்படி படுக்க வைக்கலாம். இந்த இடுக்கியெல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் இப்படி வச்சிடலாம். இந்த கப்பு வந்து இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, இது நான் வந்து வாஷ் பண்ணாமல் உள்ளே வைக்கிறேன். இது போகுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து போகாது. இது வந்து நல்லா ட்ரை ஆகிருக்கு. நீங்கள் என்ன வாஷ் வச்சாலுமே நம்ம சுரண்டிட்டு வைக்கிறது தான் பெஸ்ட்டு. டீ கப்ஸ், இது வந்து குட்டி ஸ்பூன். அது வந்து சும்மா இப்படி வச்சிடலாம். போட்டிங்கன்னா உள்ளே விழுந்துடும். பாருங்க, லெமன் ஸ்குவீஸு, டீ வடிகட்டி, ஸ்பூனு, டீ வடிகட்டி. இந்த சிசர்ஸ் எல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஷார்ப்னஸ் போயிடுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் ஆகிறது இல்லை. நான் எல்லாம் வச்சுட்டு தான் இருக்கேன். இன்ஸ்ட்ரக்ஷன்லலாம் அப்படிலாம் ஒன்றும் போடக்கூடாது அப்படின்னு. இது டிஃபன் பாக்ஸு. டிஃபன் பாக்ஸில் வந்து இந்த இடம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கையில் தேய்ச்சோம்னா இந்த இடம்லாம் நாள்பட ஒரு மாதிரி பிசுன்னு ஆகி கலர்லாம் மாற ஆரம்பிக்கும். ஆனால் டிஷ்வாஷரில் போட்டிங்கனாக்கா இது நல்ல டெம்பரேச்சரில் நல்லா சுடு தண்ணியில் கழுவுறதுனால அந்த பிசுப்பெல்லாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப ஹைஜீனிக்காக உங்களுக்கு கழுவி கொடுக்கும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நீட்டாக. அப்படி நான் கையில் கழுவும் போது இதெல்லாம் நோண்டி சுடு தண்ணியிலலாம் போட்டு கழுவிட்டு இருப்பேன்.
இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது. எங்கள் வீட்டில் ஆஃபீஸ்லேருந்து வரப்பயே டிஃபன் பாக்ஸ் இப்படி தான் இருக்கும். கிரேட் இண்டியன் மூவி இருக்குல்ல, கிரேட் இண்டியன் கிச்சன் மூவி, அதை பார்த்து கிடையாது. எங்கள் வீட்டில் எப்போவுமே சாப்பிட்டுட்டு அப்படியே பத்தோட வீட்டுக்கு கொண்டு வர மாட்டாங்க. டிஃபன் பாக்ஸை வந்து வாஷ் பண்ணி தான் கொண்டு வருவாங்க. அது வந்து எப்போவுமே நல்ல மேனர்ஸ். இல்லைன்னாக்கா நம்ம இப்படி ஓப்பன் பண்ணும்போது பயங்கரமாக ஸ்மெல் அடிக்கும். சும்மா ஒரு வாஷ் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. இது பாருங்க, இது எங்கள் வீட்டுக்காரோட டிஃபன் பாக்ஸு. அவருமே நல்லா க்ளீன் பண்ணி நீட்டாக தான் கொண்டு வருவார். இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போதே சொல்லி கொடுத்துடணும். இதில் பாருங்க கேஸ்கட் இருக்கு பார்த்தீங்களா, இதுலேயும் இந்த கேஸ்கட்டும் ஒன்றுமே ஆகாது. ஸோ நீங்கள் பயப்படாமல் வைக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி கரண்டி, குழி கரண்டி எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இப்படி கமுத்தி வைக்கணும். இப்படி நிமித்தி வச்சிடக்கூடாது. எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் நல்லா கவுத்து வச்சிருங்க. சமயத்தில் வந்து தானாக நிமிந்துக்கும் வாஷ் எல்லாம் முடிஞ்சதும். அப்போ தண்ணி இருக்கும், அப்போ அதை மட்டும் ஒரு வாட்டி நம்ம கழுவிக்கிட்டா போதும். இங்கே பாருங்க, டீ பாத்திரம் இவ்வளோ அழுக்காக இருக்குது. இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இதை வாஷ் பண்ணாமல் வைக்க மாட்டேன். உங்களுக்கு வந்து ரிசல்ட் காமிக்கிறதுக்காக நான் வைக்கிறேன். இது வந்து போகாது. ஆனாக்கா இது நீங்கள் அடுக்கிறதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் ஆகும் பழகிறதுக்கு. பழகிட்டீங்கன்னாக்கா கடகடன்னு அடிக்கலாம். அது ஒரு பெரிய வேலையாக தெரியாது. பாத்திரம்லாம் ஃபுல்லாக அடுக்கின பிறகு இந்த ஆர்ம்ஸ் வந்து ஃப்ரீயாக சுற்றுதானே நீங்கள் செக் பண்ணிக்கணும். அப்படியே சுற்றி பாருங்கள், எங்கேயும் இடிக்குதா என்னன்னு பாருங்கள். எது இடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரம் வந்து இப்படி, இப்போ கரண்டி வந்து இப்படி விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுக்கும்போது இந்த மாதிரி விழுந்துச்சுன்னா இதுக்கு மேலே மூவ் ஆகாது. இப்படி மூவ் ஆகாமல் இருக்கும்போது தண்ணி வந்து ஸ்ப்ரே ஆகிறது வந்து ஒரே இடத்துல தான் நடக்கும். இது வந்து சுற்றவே சுத்தாது. அதனால பாத்திரம் வந்து சரியாக கழுவாது. அதே மாதிரி கீழேயும் அதே மாதிரி தான். கீழே ஒரு ஆர்ம்ஸ் இருக்கு, இதையும் நல்லா சுற்றி பாருங்க, ஃப்ரீயாக சுற்றுதான்னு செக் பண்ணிக்கோங்க. சில சமயம் தட்டு வந்து சின்ன தட்டாக இருந்தாக்கா அது வந்து கீழே இப்படி இறங்கிட்டு இதை சுத்த விடாமல் தடுக்கும். ஸோ அது ரெண்டும் நல்லா செக் பண்ணிக்கோங்க. டிடர்ஜென்ட் வந்து நீங்கள் ரொம்ப போட்டுறக்கூடாது, சும்மா கொஞ்சமாக தான் போட்டு. இன்சைடும் சால்ட்டும் நம்ம ஒரு வாட்டி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. எப்படி ஊற்றணும்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். லோட் பண்ணியாச்சு. நான் வந்து இங்கே மேலேயே சுவிட்ச் வச்சுருக்கேன். ஸோ இதை ஆன் பண்ணிவிட்டு எப்போவுமே நான் டர்போவில் தான் வைப்பேன். டர்போவில் வச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா ட்ரையை கட் பண்ணிட்டீங்கன்னாக்கா 1 ஹவரில் முடிஞ்சிடும் வாஷு. சிம்னியோட ஃபில்டர் போட்டதுனால நான் இன்னைக்கு வந்து இன்டென்சிவ் வைக்கிறேன். இன்டென்சிவ் வைக்கலாம், இல்லைன்னாக்கா ஆட்டோ கூட வைக்கலாம். இதெல்லாம் வைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும். 3.5 மணி நேரம் ஆகுது பார்த்தீங்களா. ஆனால் நான் டெய்லி வைக்கிறது வந்து டர்போ தான். 1 ஹவரில் நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துரும். இப்போதைக்கு நான் இதில் வந்து ஸ்டீம், இப்போ நீங்கள் டர்போவில் வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ட்ரை ஆப்ஷன் இருக்கா, ஸ்டீம் ஆப்ஷன் வேணாக்கா ஸ்டீம் ஆப்ஷன் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து டர்போவில் வச்சுட்டு ஸ்டீம் கொடுத்துட்றேன். இது எப்படி க்ளீன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது எக்ஸ்ட்ரா ட்ரை கூட எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா ட்ரை தேவையே கிடையாது நம்மளுக்கு. எக்ஸ்ட்ரா ட்ரை எடுத்தோன்னே பாருங்கள் 1.5 மணி நேரம் தான். அவ்வளோதான், நம்மளோட வாஷ் வந்து முடிஞ்சிருச்சு. எப்பவுமே நம்ம வாஷ் முடிஞ்சிருச்சுனாக்கா லைட்டாக ஓப்பன் பண்ணுங்க, ஏன்னா உள்ளேருந்து ஸ்டீம் வரும். பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்டீம் வருது பாருங்க, எவ்வளோ ஸ்டீம் வருது பாருங்க. கொஞ்ச நேரம் இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உடனே போய் எதையும் தொட்டக்கூடாது. கொஞ்ச நேரம் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். எல்லாமே இதே மாதிரி டிஷ்வாஷர்லேருந்து நம்ம அன்லோட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா ரேக்கு, இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கீழே இருக்கிற பாத்திரத்தை தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கணும். ஏன்னாக்கா மேலே இருக்கிறத எடுக்கும் பொழுது சில சமயம் வந்து மேலே எதுவும் தண்ணிக்கினி இருந்துச்சுனாக்கா அது வந்து கீழே வந்து ட்ரையான பாத்திரத்து மேலே பட்டுரும். அதனால நம்ம எப்போவுமே பாத்திரத்தை வந்து அன்லோட் பண்ணும்போது கீழே இருக்கிற ரேக்கை தான் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணணும். பாருங்க நம்மளோடது உள்ளாரெல்லாம் எவ்வளோ பிசு 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 இருந்துச்சு, அதெல்லாம் போயிடுச்சு பாருங்க. இது வந்து ஏதோ ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, பேப்பர் மாதிரி, அது உறிஞ்சி வந்துட்டு இருக்குது.
இதான் இந்த பாத்திரம் தான் நம்ம டெஸ்ட் பண்ணணும். பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல அது க்ளீன் ஆகாதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு வாட்டி அந்த டீ பாத்திரம்லாம், பால் பாத்திரம் அதெல்லாம் நீங்கள் ஒரு வாட்டி தேய்ச்சிட்டு தான் வைக்கணும். இல்லைனாக்கா இப்படி தான் இருக்கும், சுத்தமாகவே இருக்காது. இப்போ இது வந்து என்ன ஆயிடுச்சுனாக்கா, நம்ம ஃபஸ்ட்டே தேய்ச்சி வச்சோம், சும்மா லைட்டாக ஒரு தேய்ச்சிருக்கலாம். இப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா நல்லா வாஷ் ஆகி நல்லா ட்ரை ஆகி நல்லா ஒட்டிகிட்டு இருக்கும். இது வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் தான் கழுவணும். ஸோ இந்த வீடியோலாம் காமிக்கிறாங்கல்ல, பால் பாத்திரத்தை வைப்பாங்க, டீ பாத்திரத்தை வைப்பாங்க, எடுத்தாக்கா அப்படியே பளிச்சுன்னு வரும். அதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. எங்கள் மிஷினில் அந்த மாதிரியே க்ளீனாலாம் வரவே வராது. எல்லாம் 1 hour வாஷ் தான், அவ்வளோ க்ளீனாக ட்ரையாக இருக்குது.